ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை வந்து நியூபார்ன் பேபிஸ் வந்து சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே பதறாங்க. ஏதாவது நாய்ஸ் வெளியிலேருந்து ஏதாவது லவுட் ஸ்பீக்கரோ இல்லைன்னா வீட்டில் யாராவது சும்மா கிளாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட உடனே பதறாங்க. இது வந்து நார்மலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டில் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேபிஸ்க்கும் இது வந்து நார்மல் ரிஃப்ளெக்ஸில் நம்ம நியூபார்ன் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே குழந்தைங்க பிறக்கும் போதே பீடியாட்ரிஷியன் வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதனால இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையோட நர்வஸ் சிஸ்டமோட ஒரு இம்மெச்சூரிட்டி. ஸோ இன்னும் குழந்தைங்களோட நர்வஸ் சிஸ்டம் இன்னும் ஃபுல்லாக மெச்சூர் ஆகலை அப்படிங்கிறனால இந்த ஸ்டார்டில் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காக எக்ஸாமினேஷனில் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டார்டில் வந்து யூனிஃபார்மாக எல்லா காலு எல்லா கை எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் தான் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, இன்னொரு சைடு ரிஃப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நியூராலஜிக்கலி அப்நார்மல். எப்போ இது டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 months ஆஃப் ஏஜ் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நெக் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே இது ஸ்லோவாக வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஸ்டார்ட்டில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்கள நல்லா ஸ்வாடல் பண்ணி பேபிஸை கவர் பண்ணி வைக்கிறது, ஒரு காமான ரூமில் குழந்தைங்கள வச்சுருக்கிறது, அண்ட் இது இல்லாமல் லவுட் நாய்ஸோ இல்லை எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸோ குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னாலே இந்த ஸ்டார்டிலேருந்து உங்கள் குழந்தைங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.